இன்றைக்கி தேதி 2/4/2026. நிஃப்டியில் 22,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். அதில் கால் ஆப்ஷன் 291 பை சொல்லியிருக்கேன். கால் ஆக்டிவேட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. லைவ் வீடியோ பண்ண முடியாதனால உங்களுக்கு ஷார்ட்ஸாக கொடுத்துட்ருக்கேன். மினிமம் 50 சப்ஸ்கிரைப் வந்தால் தான் நம்ம ரெகுலராக லைவில் வர முடியும். ஸோ அதனால் வியூவர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 291 பை சொல்லியிருக்கோம். 303 நமக்கு தேவை 12 பாயிண்ட், அதனால் 303 டார்கெட் கொடுத்துருக்கேன். ஆனால் நம்மளுடைய முதல் இலக்கியம் பார்த்திங்கன்னா 312. பட் நம்ம 312 வரைக்கும் வெயிட் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு தேவையான 12 பாயிண்ட் 303 வந்ததுக்கப்புறம் நம்ம காலை கட் பண்ணிடுவோம். ஸோ இதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன வைக்கலாம் அப்படின்னா, சேஃப்டி ஸ்டாப் லாஸ் வந்து 279 இப்போதைக்கு வச்சுக்கலாம். 279 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. டார்கெட் வந்து 303, 12 பாயிண்ட் கவர் பண்ணிக்கோங்க. அதிகபட்ச இலக்கு வந்து 312. மேக்ஸிமம் நம்ம கால் வந்து ஒரு அதிகபட்சம் 15 நிமிடத்துக்குள்ளே டார்கெட் வந்துடணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிடணும். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போக போக காஸ்ட் டு காஸ்ட் கவர் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடுறது ரொம்ப நல்லது. நம்ம லாபத்தில் வரமோ இல்லையோ நஷ்டத்தில் வரக்கூடாது. புரோக்கரேஜோடு போனால் போயிட்டு போகுது, அல்லது 1 or 2 பாயிண்ட் லாஸில் போனால் பரவாயில்ல. அதிகமான பணங்களை ஈட்டுவதற்கு தான் நம்ம மார்க்கெட்டில் வந்துருக்குமே தவிர இழப்பதற்காக கிடையாது. இதை வந்து மனசில் வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். அதனால் எப்போவுமே சொல்கிறேன், நமக்கு வந்து மார்க்கெட் ப்ராஃபிட் கொடுக்குதோ இல்லையோ லாஸ் கொடுக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே ஒரு சேஃப்டி ஜோனில் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு மீன்வைல் நம்ம இலக்கை நோக்கி மார்க்கெட் போகும் பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 291 கொடுத்துருக்கேன், 295, 296 போகும்போது நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். திருப்பி வந்து நீங்கள் போட்டட்லேயே எக்ஸிட் ஆனால் ஆகுது, இல்லைனா டார்கெட் கொடுக்க போகுது. இது ரெண்டத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஆனால் உங்களுக்கு லாஸ் ஆகாது. அதே மாதிரி 297, 303 போயிடுச்சு, எனக்கு 12 பாயிண்ட் வந்துடுச்சு, ஆனால் நான் 312 வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றவங்க ட்ரையல் பண்ணி 300 இல்லைனா 299 டார்கெட் வச்சுக்கணும். ஸோ ஃபுல் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க தயவுசெய்து ட்ரையல் பண்ணுங்கள். ட்ரையல் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் லாஸ் நடக்காது. காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிங்க. நான் திரும்ப சொல்கிறது தான். இப்போ கூட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 295, 297 வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், போட்ட இடத்துல என்ட்ரி இடத்துலேயே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். எங்கே என்ட்ரி பண்ணோம், 291 நம்ம என்ட்ரானோம். ஸோ 291 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு 303, 12 பாயிண்ட் டார்கெட். ஸோ அது போட்டு வச்சுக்கலாம். ஸோ 303 இப்போ உங்களுக்கு மார்க்கெட் கொடுக்க போகுது. ஸோ அந்த 303 வந்ததுக்கப்புறம் 12 பாயிண்டில் ஸ்கேல்பர்ஸ் எல்லாருமே வெளியில் வந்துடலாம். இல்லை நான் ஃபுல் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றவங்க 303 தாண்டின உடனே 312 டார்கெட் போட்டு வச்சுட்டு 303க்கு உங்களுடைய ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி வச்சுருங்க. ஸோ நம்மளுடைய முதல் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. 303 நான் முதல்ல சொன்ன டார்கெட். ஸோ 12 பாயிண்ட்ன்றது நம்மளுடைய தமிழ் ஸ்கேல்பர் ட்ரேடர்ஸ்க்கு தினைக்கும் கிடச்சிரும். இது உறுதி. எல்லா ஊரிலும் பின்பற்றுவார்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.